மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்பெல்லாம் இருக்கிற பிஸியான வேர்ல்ட்ல நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு கூட போறாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஸ்கிப் பண்றதுனால நமக்கு அசிடிட்டி, ப்ளோட்டிங் இது மாதிரி நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் கூட வரலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஏதாவது ஒரு ஃபுட் எடுக்கிறது தான் நமக்கு நல்லது. என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னா நான் சொல்றது பழைய சோறு தான். பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? ஏன்னா அதுலதான் நிறைய ஃபர்மெண்டடான குட் பாக்டீரியாஸ் எல்லாமே இருக்கு. எப்பவுமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தோசை இது மாதிரி தான் எடுப்போம். ஸோ இந்த இட்லி தோசைலயே பச்சை பயிர் போட்டு பெசரட்டா சாப்பிடலாம். தென் இட்லி எல்லாமே பண்ணும்போது ராகி, இந்த கொண்டக்கடலை இதெல்லாமே போட்டு கொஞ்சம் நாள் மில்லட்ஸ் எல்லாம் சேர்த்து இத மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா நீங்க சாப்பிடலாம். இத மாதிரி எனக்கு எந்த பிரேக்ஃபாஸ்ட்டுமே ரெடி பண்ணி சாப்பிட முடியல, எனக்கு ரொம்ப சீக்கிரமா வேலைக்கு போகணும்னு இருக்கிறவங்க ஜஸ்ட் ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் எல்லாமே போட்டு ஒரு ஸ்மூத்தியாவது எடுத்துட்டு போங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ஃப்ரூட்ஸாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான டாபிக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.